அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. பிப்ரவரி மாதம் 26, 27, 28 இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் நிறைந்த நாட்களாக சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, நமக்கு சயின்டிஃபிக்காகவும் சரி, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. அப்படி இந்த 3 நாட்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, வாழ்க்கையில் நம்ம சாதனையாளர்களாக மாறணும், ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணாலே போதுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம நல்லதொரு வெற்றியாளராக மாற முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஒரு சில நாட்களில் நம்ம பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய பேராற்றலானது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்தா பிப்ரவரி 26 இன்றைக்கி ராத்திரி மகா சிவராத்திரி. இந்த நாளில் நம்ம பிரபஞ்சம் முழுவதுமே சிவசக்தியுடைய அந்த ஒரு சக்தி ஆற்றலானது நிறைஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த சிவராத்திரி, அதனால தான் மகா சிவராத்திரி அன்றைக்கி கண் விழிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கண் விழித்து நம்ம ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம சிவனை வழிபடுறப்ப நமக்கு அந்த பேராற்றல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் தான் அமாவாசை நாள். அமாவாசையிலையுமே நமக்கு பிரபஞ்சத்துடைய சக்தியானது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப வைக்கக்கூடிய வேண்டுதலானது நமக்கு உடனுக்குடனே பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடாக இருக்கட்டும், முக்கியமாக குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே விசேஷம். அதே மாதிரி 28 உங்களுக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு ஜோதிடம் இல்லாமல் அறிவியல் ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவை. என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு 26, 27, 28 இந்த 3 நாட்களில் எந்த நாள் வேணாலும் செய்யலாம். இந்த 28 நமக்கு என்ன விசேஷம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 7 கிரகத்துடைய சேர்க்கையானது நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே நேர்கோட்டில் நமக்கு வரப்போகிறதா. அப்படி இந்த 7 கிரக சேர்க்கைங்கிறது ரொம்ப ஒரு ரேர் காம்பினேஷன். அதுவும் நவகிரகங்களை வச்சு தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறோம். அப்படி 7 கிரகமும் நமக்கு ஒரே நேர்கோட்டில் வரப்போ அந்த ஒரு நிகழ்வானது மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுது. அப்படிப்பட்ட சேர்க்கை நம்ம திருப்பி பார்க்கணுன்னா நம்ம 2040 வரைக்கும் காத்திருக்கணுங்கிறது சயின்ஸ் ரீதியாக சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து. அப்படி இந்த 3 நாட்களுமே நமக்கு பிரபஞ்சத்துடைய நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு முழுக்க நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள், அதாவது நிறைய பேருக்கு தெரிந்த விஷயங்கள் தான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நமக்கு எது வேணுமோ, வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் எளிமையான முறையில் சீக்கிரமாக உடனுக்குடனே நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலே போதும், அது கண்டிப்பாக நடக்கும். அது ஆன்மீக ரீதியாகவும் இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும். நிறைய பேருக்கு நம்ம இறை வழிபாட்டு மேல் நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்டவங்க சிவபெருமான் கிட்ட நீங்கள் ஆத்மார்த்தமாக வச்சு கோரிக்கைகள் கேட்கலாம், இல்லாட்டி உங்கள் குல தெய்வங்களை வச்சு கேட்கலாம், வேறு ஏதாவது தெய்வங்களை வச்சு அப்படி சாமியை நினச்சி மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம். ஒரு வேண்டுதல் 2 வேண்டுதல் கிடையாதுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள், என்னென்ன உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கோ அந்த எந்த விஷயத்தையும் வேணாலும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஏன்னா இந்த 3 days வந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அந்த யூனிவர்ஸோட அந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு இது மாதிரி ஈஸியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இது பண்ண சொல்கிறாங்க. இதற்கு நம்முடைய வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தனியாக பண்ணிவிட்டு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் மனசளவில் நீங்கள் திங்க் பண்ணி அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்த மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் இது பண்ணி திங்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை நோக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம ஈஸியாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக, அதாவது 200% நமக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பிப்ரவரி 26, 27, 28 இந்த 3 நாட்களையும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் எந்த ஒரு நேரத்தையுமே தவற விடாதீங்க. அதுவும் இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்றைக்கி ராத்திரிங்கிறது ரொம்ப அதீத ஒரு சக்தி கொண்ட ஒரு சிவராத்திரி. அதனால் இந்த இப்போ பதிவு இப்போ பார்க்குறவங்க தாராளமாக இன்றைக்கி இறை வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இல்லை இந்த பதிவை தாமதமாக தான் பார்த்தோன்னா 27, 28 அப்படி எல்லா நாட்களையும் நீங்கள் கேட்கலாம். அடுத்தது
பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமையில் இந்த 7 கிரகங்கள் வந்து ஒரே லைனில் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இந்த 7 கிரகங்கள் தான், அதோடைய சேர்க்கை தான் சனிக்கிழமை நமக்கு நடக்க போகுது. அப்போ குறிப்பாக மேஷம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரவங்களாம் வந்து நெருப்பு ராசிக்காரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 3 ராசிக்காரவங்களுக்கும் அவங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றி அடையுமா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்க நம்ம தனித்துவமான ஒரு அந்த யூனிக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளிப்படுங்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுடைய அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கோல் வந்து நம்ம அடையிறதுக்கான எல்லா நன்மைகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரவங்களுமே பூமி ராசிக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும், இடம் மாற்றங்கள் ஏற்படலாம். இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடத்துக்கான வாய்ப்புகள் வந்து கூடி சீக்கிரம் வருங்கிறாங்க. அதே மாதிரி நல்லதுன்னு நினச்சிட்டு சில எடுத்த முடிவுகள் வந்து உங்களுக்கு எதிராகவே வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கெட்டதுன்னு ஒதுக்கி வச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அப்படி எல்லாமே வந்து உள்டாவாக அப்படி திரும்பும் அப்படிங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணுங்கிறாங்க. அடுத்ததாக மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளுமே வந்து காற்று ராசியாக சொல்லப்படுது. அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களை பற்றி நல்லது கெட்டது எல்லாம் அதிகமாக அடுத்தவங்களால் பேசப்படுகின்ற, குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக இருக்கிறவங்க அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுப்பணியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் உண்டாகுமாம். அடுத்ததாக கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிக்காரவங்க நீர் ராசிகளாக சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு மனசளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் சில முக்கியமான கட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுங்கிற ஒரு தடுமாற்றங்கள், குழப்பங்கள், மந்தமான ஒரு சூழ்நிலை இது மாதிரி எல்லாமே இருக்கும். கூடுமானவரை இவங்க வந்து இறை வழிபாட்டில் தான் ஈடுபடணுமா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அடுத்த 3 மாதங்களுக்கு கோபத்தை கண்டிப்பாக குறைத்து கொள்வது நல்லதுங்கிறாங்க. இது எல்லாமே ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் தான். இப்போ அதுவும் பொதுப்படையான தகவல்கள் தான். நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்கு ஜென்ரலாக ஒரு பிறப்பு ஜாதகம் இருக்கும் பார்த்திங்களா, அதனுடைய அடிப்படையில் சில வித்தியாசங்கள் நிச்சயமாக வேறுபடும். நம்ம அறிவியல் ரீதியாகவும் சொல்லியிருக்கோம், ஆன்மீக ரீதியான கருத்துக்களும் சொல்லியிருக்கோம் இந்த ஒரு பதிவில். அதனால் சிலருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கும் பார்த்திங்களா. அப்படி உங்களுக்கு இந்த இறை வழிபாட்டில் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வந்திருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வச்சு நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த கிரக மாற்றங்கள், இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் இது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை கூட உங்களுக்கு நடத்தி காட்டும். நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளராக மாறத்துக்கான நல்ல வாய்ப்புகள் பிரபஞ்சமே நமக்கு தேடித்தரும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.